ஆஸ் எ ரெஸ்கியூவர், ஆஸ் எ லைஃப் சேவர், நம்மளோட அச்சீவ்மெண்ட்டே வந்து ஒரு உயிராது கை கால் அவங்களுக்கு போனாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றிட்டோன்னா பெரிய விஷயம். அப்படி ஒரு ஹோப்பில் தான் தோண்டிட்டே இருக்கும். அப்போ தேர்ஸ் பாடி கம்மிங் அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்போ நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், எங்கே பாடி வருதுன்னு. ஒரு பை தான் ஒரு சின்ன சின்ன பேக்காக போயிட்டு இருக்கு. என் குழந்தையான்னு கேட்டேன், இல்லை ஷோல்டர் அப்படின்னு. இவங்கெல்லாம் கூட கையில் தூக்கி பக்கத்தில் பார்த்தாங்க, இது இன்ட்ரெஸ்டேனா என்னன்னு. எனக்கு நான் தூரத்தை வந்து பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையை சொல்கிறேன், என்னால் முடியல. ஆஸ் எ ரெஸ்கியூவர், ஆஸ் எ லைஃப் சேவர், நம்மளோட அச்சீவ்மெண்ட்டே வந்து ஒரு உயிராது கை கால் அவங்களுக்கு போனாலும் பரவாயில்ல, உயிரை காப்பாற்றிட்டோன்னா பெரிய விஷயம். அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. 3300 உயிர்கள் காப்பாற்றி. இப்போ நாங்கள் ஒவ்வொரு தடையும் போகும்போது அதில் எத்தனை பேர் ஆட் பண்ணலாம், அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். டெட் பாடிஸ் தூக்கிறதுக்கு கிடையாது. அது ஒரு பெரிய ஏமாற்றம். அதுக்கப்புறம் வந்து சரி, அதுலேயும் வந்து ஹோப் இருந்தது. ஏன்னா யாராவது ஏதாவது ஒரு, இப்போ நான் ஸ்ரீகுமார் தான் எங்களோட இந்த எக்ஸ்பர்ட், இந்த சில பாக்கெட்ஸில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால ப்ரீத் பண்ண முடியும், கையோ காலோ மட்டும் தான் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாம். இது ஒரு லக்கு தான். அந்த மாதிரி சில டீம்ஸ்க்கு தே காட் அ சான்ஸ். NDRF டீம் அந்த மாதிரி சில பேரை காப்பாற்றுறாங்க, ஆர்மி டீம்ஸ் காப்பாற்று. அது மாதிரி எங்க ஜோன்லேயும் மாட்டலாம் இல்லையா, எங்களுக்கு டிமார்க்கெட் பண்ண ஜோன்ல. அப்படி ஒரு ஹோப்பில் தான் தோண்டிகிட்டே இருந்தோம். எங்களோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்துடும், எப்படியாவது ஒருத்தங்களாவது ரெஸ்கியூ பண்ணணும், ஒரு பாடியாவது நம்ம ரெக்கவர் பண்ணணும், எப்படியாவது ரெக்கவர் பண்ணி அவங்களோட ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் எங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒன்ஸ் நாங்கள் கடைசியாக வந்து ஒரு பெட்ஷீட் தோன்றப்போ கூட எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இந்த இடத்துல பாடி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல பாடி, அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா, ஓகே இந்த இடத்துல யாரும் இல்லை, யாரும் சேஃபாக இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் நாங்கள் வந்து ஃபுல் ப்ராசஸுமே பண்ணிட்டு இருந்தோம். இல்லை, இப்போ எனக்கு போனோன்னு எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபீல் என்னென்னா, இந்த லெஃப்டினன்ட் கர்னல் ரிஷின்னு ஒரு ஆஃபீஸர், அவரே வந்து பார்த்தீங்கன்னா மூக்க கீழே அவர் ஃபுல்லாக எந்த பார்ட்ஸும் இல்லை. அவர் ஒரு ஆப்ரேஷனில் அடிபட்டு ஃபுல் டைம் மாஸ்கோட சுற்றிட்டு இருப்பார். அப்போது எனக்கு ஜூனியர் தான். அந்த ஆஃபீஸர் போய் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அவர் ஏரியாவில் பாடிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இறங்குறதுக்கு முன்னாடி அங்கே போய் பார்க்குறேன். அப்போ அவர் தான் வந்து, சார் நான் இந்த ஜோன் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் அந்த அடுத்த ஜோன் பார்த்துக்கோங்கன்னு டிமார்க்கெட் பண்ணார். அப்போ சார் தேர்ஸ் பாடி கம்மிங் அப்படின்னு அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அப்போது நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன், எங்கே பாடி வருதுன்னு. ஒரு பை தான் ஒரு சின்ன சின்ன பேக்காக போயிட்டு இருக்கு. பாடிங்கிறது அவ்வளோதான். நான் கேட்டேன், என் குழந்தையான்னு கேட்டேன், இல்லை ஷோல்டர் அப்படின்னாரு. ஸோ எல்லாம் தனித்தனியாக தான் கிடச்சிது. அங்கேயே கேட்டார், வாட் இஸ் இஸ் சார்? ஷோல்டர் பார்ட் சார், கீழே ஹிப் ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்படி தான் இருக்குது. அதில் கவர் பண்ணி. ஏன்னா அவங்க என்னென்னா, இந்த ஆர்ம் ஃபோர்ஸஸோட யூனிஃபார்ம் சர்வீசஸ் அங்கே இறங்கினால வாட் டிஃப்ரென்ஸ் தே குட் மேக் அப்படின்னா, அது வந்து அது எப்படி அந்த சாங்டிட்டியோட ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு பாடி பார்ட்டாக இருந்தாலும் அதை வந்து ஒரு கேரி பேக்கில் போடலாம், இல்லை அப்படியே கூட எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி அதை அங்கேயே வச்சு, பாடி பேக் இருக்குல்ல அதில் போட்டு கவர் பண்ணி, அதை கன்சீல் பண்ணி, யாருக்கும் தெரியாமல், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நடுவில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு. அதை அந்த பாடி இறந்துட்டாங்க, இறந்தது தான் அப்படி ஒரு அகோரமான ஒரு இறப்பு. அட்லீஸ்ட் பாடியாவது ஒரு ரெஸ்பெக்டோட போகணும் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஷனல் ஹேண்ட்லிங் இருந்தது.